ஹே ஆல், பாண்டிச்சேரி அசிஸ்டண்ட் எக்ஸாம் எழுதுகிற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்குமே இங்கிலீஷ் எவ்வளோ முக்கியம்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 30 மார்க்ஸ் இங்கிலீஷ்க்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் டாப்பிக்கில் சில கொஷின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இதில் எதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது, எது தெரியலன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் எது உங்களுக்கு ஈஸி, மாட்ரேட் அண்ட் டிஃபிகல்ட்டுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். இது மாதிரி நிறைய எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லேக்கா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஐடென்டிஃபை த சினானிம் ஆஃப் த வேர்ட் ப்ரொலிஃபிக். ப்ரொலிஃபிக்னா ப்ரொடியூசிங் இன் அபேண்டன்ஸ், அதிகப்படியான உற்பத்தியை தான் ப்ரொலிஃபிக்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா அன்ப்ரொடக்டிவ்னு இருக்கும். அன்ப்ரொடக்டிவ்னா ப்ரொடக்டிவே இல்லைன்னு அர்த்தம். ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஃபுல்னால் அதிகப்படியான அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் சி லேசி. ஸோ லேசின்னா தெரியும் உங்களுக்கு, சோம்பேறித்தனமான. ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா கேர்லெஸ், பொறுப்பற்று அப்படின்னு அர்த்தம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃப்ரூட்ஃபுல். அதுதான் ப்ரொலிஃபிக்கோடைய சினானிம். Question number 2, find the antonym of the word tranquil. ட்ராங்குவில்னா அமைதியாக இருக்கிறது, பீஸ், காம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இல்லை ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா காம்னு இருக்குது, கண்டிப்பாக அது ஆண்டனிம் வராது. செரெனும் பீஸ் அண்ட் காமில் தான் வரும். ஆப்ஷன் டியும் பீஸ்ஃபுல்னே கொடுத்துட்டாங்க. அப்போ த கரெக்ட் ஆன்சர் இஸ் அஜிடேட்டட். அஜிடேட்டட்னா டிஸ்டர்ப் இல்லைன்னா நர்வஸ் கூட சொல்லலாம். Question number 3, spot the error. He don't know how to swim. இதில் எது மிஸ்டேக்காக இருக்குன்னா டோன்ட்டு தான். ஏன்னா ஹீன்றது சிங்குலர் பக்கத்தில் டஸ் தான் வரணுமே தவிர டோன்ட்டுன்னு வரக்கூடாது. ஹீ, ஷீ, இட்டு எல்லாத்துக்குமே டஸ் தான் கரெக்டு. ஸோ டோன்ட்ன்ற இடத்துல டஸ் வரணும். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். Question number 4, fill in the blanks. He is good dash mathematics. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா இது பிளேசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா சம்திங் பெனிஃபிஷியலாக இருக்கிறதுக்காக ஃபார் யூஸ் பண்ணுவோம். வித்துன்றது பீப்புள் ஆர் டூல் யூஸ் பண்ணுறதுக்காக வித் யூஸ் பண்ணுவோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் அட். ஸ்கில்ஸை பற்றி நம்ம என்ஹான்ஸ் பண்ணி பேசும்போது நம்ம அட் யூஸ் பண்ணணும். Question number 5, idiom. To turn a deaf ears. இதுக்கு என்ன அர்த்தம்னா கண்டுக்காமல் இருக்கிறது, அதை காதிலே வாங்காமல் இக்னோர் பண்ணுறோம் இல்லையா, அந்த இக்னோரன்ஸ் தான் டு டர்ன் அ டெஃப் இயர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் டு ரெஃப்யூஸ் டு லிசன். Question number 6, கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். இதில் எது கரெக்டான ஸ்பெல்லிங்னா ஆப்ஷன் பி கமிட்மெண்ட். Question number 7, one word substitution. A person who hates mankind. இதில் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மிசோஜினிஸ்ட், அப்படின்னா ஹேட்ஸ் உமன், விமனையே பிடிக்காதவங்களை மிசோஜினிஸ்ட்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா ஆப்டமிஸ்ட், ஆல்வேஸ் ஹோப்ஃபுல், இட்ஸ் மீன் பாசிட்டிவ் வைப்ஸாகவே இருப்பாங்க, அவங்கள ஆப்டமிஸ்ட்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா ஃபிலாந்த்ரோபிஸ்ட், லவ்ஸ் மேன்கைண்ட், இட்ஸ் மீன் மனுஷங்க மேலே அன்பும் அக்கறையும் வச்சுருக்கவங்க ஃபிலாந்த்ரோபிஸ்ட்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி மிசாந்த்ரோப், மனுஷங்களையே பிடிக்காதவங்கள தான் நம்ம மிசாந்த்ரோப்னு சொல்லுவோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி மிசாந்த்ரோப். Question number 8, choose the correct passive voice. She writes a letter. இதோட passive forms என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இது சேஞ்ச் பண்ணும்போது அதே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இருக்கணும், அப்புறம் வேர்ப் இருக்கணும், தென் பார்ட்டிசிபிள், தென் பை, அப்புறமேட்டா என்ன சப்ஜெக்டோ அது இருக்கணும். இதுதான் பாசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணக்கூடிய கரெக்ட் ஃபார்முலா. அந்த பேசிஸில் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ அ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பியில் அ லெட்டர் ஆஸ் ரிட்டன் பை ஹர்னு கொடுத்துருக்காங்க. இது கிராமட்டிக்கலி தப்பு, இந்த மாதிரி ஒரு மெத்தட் வராது. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா அ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை ஹர்னு கொடுத்துருக்காங்க. இது கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, இதுவும் வராது. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா அ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஹர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, இதுவும் வராது. நெக்ஸ்ட் கொஷின், சினானிம் அப்சொல்யூட். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா கரண்ட்னு இருக்குது. கரண்ட்னா இப்போ நடக்கிற விஷயங்கள், ஹேப்பனிங்ஸ் விஷயங்களை சொல்கிறது. ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா மாடர்ன்னா நியூ இல்லைனா அப்டேட்டடாக இருக்கிறது நம்ம மாடர்ன் சொல்லுவோம்.
ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா அவுடேட்டட்னா நோ லாங்கர் யூஸ்ட், அதாவது பழைய அவுடேட்டட் வெர்ஷனாக இருக்கிறது தான் அவுடேட்டட்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னா உங்களுக்கே தெரியும், நியூலி மேடு. த அப்சல்யூட் மீனிங்கோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னா அவுடேட்டட்.